ஹாய் ஆல். ஆல்ரெடி நான் வரைஞ்சிருந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ ஒரு நேச்சுரல் சீனரி வரையலாம் அப்படின்ட்டு செஞ்சு வச்ச குலோப் ஜாமுனும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே வரையலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் ட்ராயிங் தான். சரி, ஷேடிங்லேயே அதை நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணேன். ஸோ ஃபுல் வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல. ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலனாலும் ஓரளவுக்கு பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து பண்ணிட்டேன் பென்சில் ஷேடிங்கில். கலர் ஷேடிங்கில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதையும் ட்ரை பண்ணுறேன். நம்ம நேரில் போயிட்டு ஃபுல்லாக கற்றுட்டு இருந்தோம்னா மேபி இன்னும் கிளியராக இருந்துடலாம். இது வீடியோ பார்க்கும்போது அவங்க எப்படி ஹோல்டு பண்ணுறாங்க பென்சில்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு கிளியராக. பட் ஓகே, ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ட்ராயிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளையார் இருக்கார் இல்லையா, அவரை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ கலரில் ஷேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பழசுக்கும் புதுசும் நான் காட்டும் போது அதில் 6 வித்தியாசம் இல்லை, ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. கலரிங் இல்லை, இன்னும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்பயாவது ட்ராயிங் பற்றி பேசினேன்னா அதில் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறேன். ஸோ ஷேடிங் வந்து நானாகவே இந்த மாதிரி கொடுத்து பார்த்தேன். நம்ம அங்கே டார்க்காக ஷேட் பண்ண இடத்துல நம்ம கலர் ஹைலைட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், எந்த பிளேயர் நல்லா இருக்காருன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட என்னோடய ட்ராயிங் ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். பாய்.